கோவையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சாலை ஆக்கிரமிப்பை அகற்றிய அரசு அதிகாரிகள். 7 ஆண்டுகால போராட்டத்திற்கு தீர்வு காணப்பட்டது. பொதுமக்கள் மகிழ்ச்சி. கோவை பட்டணம் ஊராட்சி திருக்குமரன் நகர், VIP நகர், சீனிவாசா நகர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பொது பாதையை தனிநபர் கடந்த 7 ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வைத்திருந்தார். அந்த ஆக்கிரமிப்பினை அகற்றக் கோரி பல்வேறு அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தனர். மேலும் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தனர். அதன் பேரில் சென்னை உயர்நீதிமன்றம் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி தீர்ப்பு வழங்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் சூலூர் வட்டாட்சியர் தனசேகர், சூலூர் வருவாய் ஆய்வாளர் கங்காராஜ், பட்டணம் கிராம நிர்வாக அலுவலர் லோகநாயகி ஆகியோர் முன்னிலையில் வருவாய்த்துறையினரால் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. இச்சம்பவத்தின் போது அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணம் சூலூர் காவல் ஆய்வாளர் மாதையன் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்பை அகற்ற உதவிய வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் TVS நகர் பொதுமக்கள் பொதுநல சங்கம் சார்பிலும் அப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்தனர். நாங்கள் பட்டணம் VIP நகர்லேருந்து பேசுகிறோம். இந்த பொதுவழி பிரச்சனையில் பல வருடங்களை நாங்கள் போராடிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு தான் ஒரு முடிவுக்கு இன்னைக்கு எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க வழியை. ரொம்ப வருஷமாக எல்லாரும் போராடணும். இங்கே எல்லாரும் பொதுமக்கள் எல்லாரும் இருக்காங்க. பாருங்க, எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடு இருக்குது. அந்த 300 வீடு இந்த ஒரு வழியில தான் நடக்கணும். அந்த வழியை இன்னைக்கு முடிவு பண்ணி இன்னைக்கு அந்த வழியை எடுத்து கிளியர் பண்ணுறாங்க. காவல்துறை, தாசில்தார், கலெக்டர் எல்லா இடத்துக்கும் போனோம். எல்லாரும் இன்னைக்கு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு எங்களுக்கு இந்த வழியை கொடுத்துருக்காங்க. அதனால பொதுமக்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒன்று கூடி அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.